அன்புக்குரியவர்களே, அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியாகிய இன்று ஜெபமாலை அன்னை திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த சிந்தனையில் ஜெபமாலையை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்கலாம். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க பக்தி முயற்சிகளில் மிகவும் புகழ்பெற்றதும் மிகவும் எளிமையானதுமானது ஜெபமாலை. கிறிஸ்தவர்களின் ஜெப முறைகளில் தனித்துவமிக்கது ஜெபமாலை. ஜெபமாலையை ஜெபித்து வெற்றி கண்ட புனிதர்களும் சாதாரண மனிதர்களும் எண்ணிலடங்கா. ஒரு உதாரணத்தை காணலாம். ஒரு வாலிபன் விமானம் ஒன்றில் நியூயார்க் நகர் நோக்கி போய்க் கொண்டிருந்தான். அருகில் ஒரு வயதான அருட்சகோதரி கையில் ஜெபமாலை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். மற்ற பயணிகளோடு இணைந்து அவரை கேலியும் கிண்டலும் செய்தான். சிறிது நேரம் கழித்து அந்த அருட்சகோதரியிடம், உங்களது பெயர் என்ன என்று கேட்க, மதர் தெரேசா என்று பதில் வந்தது. இளைஞனது முகத்தில் ஈயாடவில்லை. தனது சேவைக்காக உலக புகழ்பெற்ற மதர் தெரேசாவைத்தான் தான் கேலி செய்தது என்று அவன் உணர்ந்தபோது வெட்கமடைந்தான். அன்னை தெரேசா அவனிடம் தொடர்ந்து அன்போடு பேசியது மட்டுமல்லாமல் ஒரு ஜெபமாலையையும் அவனிடம் கொடுத்தார். சிறிது ஆண்டுகள் கழித்து அவனது மனைவி கொடுமையான வியாதியினால் துன்புற்று மரணப்படுக்கையில் இருந்தபோது அவன் அந்த ஜெபமாலையை ஜெபித்தது மட்டுமல்லாமல் அதை தன் மனைவியின் தலையணைக்கு கீழே வைத்தான். அவளும் அற்புதமாக குணம் பெற்றாளாம். ஜெபமாலை என்பது ஆற்றல் வாய்ந்த ஆயுதமாக இருப்பதன் காரணத்தாலே ஜெபமாலையின் வல்லமை குறித்து பல்வேறு புனிதர்கள் நமக்கு சான்று பகர்கின்றனர். என்னுடைய மறையுரைகளை விட நான் ஜெபிக்கும் ஜெபமாலையால் தான் பல ஆன்மாக்களை நான் மனமாற்றம் அடைய வைத்துள்ளேன் என்கிறார் புனித பெர்னார்ட். புனித லூயி மான்ஃபோர்ட் இவ்வாறு சொல்லுகின்றார்: இறைவனின் கிருபையால் நீங்கள் ஏற்கனவே ஜெபிப்பதில் ஓர் உன்னத நிலையை அடைந்திருந்தால் அதை தக்க வைத்து கொள்ளவும் தாழ்ச்சியில் மேலும் வளரவும் ஜெபமாலை ஜெபிப்பதை கடைப்பிடியுங்கள். ஏனெனில் ஜெபமாலை ஜெபிக்கும் எவரையும் எந்த தீய சக்தியும் அலைக்கழிக்க இயலாது. இந்த அறிக்கையை மிக்க மகிழ்ச்சியோடு என் இரத்தத்தால் கையொப்பமிட்டு தருகிறேன் என்கிறார் புனித லூயி மான்ஃபோர்ட். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் திருச்சபையின் அங்கீகாரம் பெற்ற பக்தி முயற்சிகளில் ஜெபமாலையைப் போல இவ்வளவு அதிக அற்புதங்களை வேறெந்த பக்தி முயற்சியும் நிகழ்த்தவில்லை என்கிறார். புனித பாத்ரே பியோ மிகவும் சுருக்கமாக ஜெபமாலை ஓர் ஆயுதம் என்கிறார். பிரியமானவர்களே, திரு அவையின் ஒரு மரபுப்படி கிபி 1214ஆம் ஆண்டு ஆல்பிஜென்ஷியன் என்ற தப்பறை கொள்கையை எதிர்த்து போராடுவதற்காக ஜெபமாலையானது அன்னை மரியாவால் புனித தோமினுக்கு வழங்கப்பட்டது. திரு அவையின் இன்னொரு மரபுப்படி திரு அவையின் மத்திய காலங்களில் துறவிகள் தினம்தோறும் 150 திருப்பாடல்களை ஜெபிக்கும் பழக்கம் கொண்டிருந்தனர். ஆனால் குடும்பங்களில் வாழ்ந்த சாதாரண பொது நிலையினருக்கு இது சாத்தியமற்ற ஒன்று என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். எனவே அவர்களும் துறவிகளைப் போல ஜெபிப்பதற்கு வசதியாக 150 அருள் நிறைந்த மரிய ஜெபத்தை எண்ணிக்கையாக கொண்ட ஜெபமாலை உருவாக்கப்பட்டது. எதுவாக இருந்தாலும் ஜெபமாலை என்பது தனது கருத்து அளவிலும் அமைப்பு அளவிலும் கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஓர் ஆழமான ஜெபம் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமானது. கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி 7 த கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் ஜெபமாலையை நற்செய்திகளின் சுருக்கம் அண்ட் எபிட்டோம் ஆஃப் காஸ்பல்ஸ் என்று அழைக்கிறது. மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் 2002ஆம் ஆண்டில் கன்னிமரியாவின் ஜெபமாலை என்ற ஏட்டை வெளியிட்டார். ரொசேரியம் விர்ஜினிஸ் மரியே என்கிற ஏட்டை வெளியிட்டார். இந்த ஏட்டில்தான் திருத்தந்தை ஒளியின் மறையுண்மைகளை திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த ரொசேரியம் விர்ஜினிஸ் மரியே என்கிற ஏட்டில் திருத்தந்தை இவ்வாறு சொல்கிறார்: ஜெபமாலை என்பது அமைதியின் ஜெபம், குடும்பத்தின் ஜெபம், குடும்பத்திற்கான ஜெபம், குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் உதவுகின்ற ஜெபம், ஆழ்மன ஜெபம், கிறிஸ்தவ முழுமையை உருவாக்கும் ஜெபம், நற்செய்தியின் ஆழத்தை தன்னகத்தே கொண்ட ஜெபம். இவ்வாறெல்லாம் அவர் குறிப்பிடுகின்றார். ஜெபம். இறைவா, ஜெபமாலை கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான
ஆயுதம் என்பதை உணர வரம் தாரும். ஆமேன். மண்ணை மறந்து விண்ணை நோக்கும் தியானம், மனிதம் மலர்ந்து புனிதம் புலர்ந்து உள்ளொளி மிக்கும் தியானம். தன்னை திறந்து மண்ணை மறந்து விண்ணை நோக்கும் தியானம், மனிதம் மறந்து புனிதம் புலர்ந்து உள்ளொளி மிக்கும் தியானம். ஜெபமாலை தியானம் செய்யும் வாழ்க, அருள்மாலை தந்த மரியே வாழ்க. ஜெபமாலை தியானம் செய்யும் வாழ்க, மண்ணை மறந்து விண்ணை நோக்கும் தியானம், மனிதம் மலர்ந்து புனிதம் புலர்ந்து உள்ளொளி மிக்கும் தியானம். இதய பாரங்கள்
மலர்ந்து புனிதம் புலர்ந்து